ஜானகி, ஜானகி, என் பேனா எங்கம்மா? இந்தாங்க, மை போட்டுக்கிட்டு வந்தேன். வெரி குட். என்ன மாத்தி போட்டுக்கிட்டீங்களே? ஓ, ஏதோ ஞாபகம். ஜானகி, என்னுடைய அன்றாட கடமைகள் எல்லாம் நீயே செய்து கோர்ட் ஒண்ணு மட்டும் தான் என் ஞாபகத்தில் இருக்க முடியாது செய்துட்டேன். ஏம்மா, எனக்காக நீ இவ்வளவு செய்யறிய, உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? என்னங்க இது? பொம்பளைங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிறதுக்காகவே ஆண்டவன் காட்டியிருக்கிற கடமைகள் தானே இதெல்லாம். இதுக்கு போய் விலை பேச முடியுங்களா? வெல் செட், வெல் செட். ரொம்ப பிரமாதமா பேசுறிய. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? நான் என்ன என் தங்கச்சி மாதிரி காலேஜ்லயா படிச்சேன்? பாத்தீங்களா, தங்கச்சினது ஞாபகம் வந்தது. அவளுக்கு ஒரு கடுதாசி போன்னு இருந்தேன், மறந்தே போச்சு. கொஞ்சம் எழுதி தரீங்களா? ஐ எம் வெரி சாரி. என்ன மன்னிச்சுக்கம்மா, எனக்கு வேலை இருக்குது. தம்பிகிட்ட எழுதி வாங்கிக்க. வரட்டுமா? தம்பி. அண்ணி. தம்பி. என்ன நீ ஏன் கலங்குறீங்க? ஒண்ணில்ல, நேத்து ராத்திரி எனக்காக உங்க அண்ணங்கிட்ட நீங்க பேசுனதை நினைச்சு பார்த்தேன். அண்ணி, அலங்கோலமா கிடந்த இந்த வீட்டை ஆலயமாக்கி அதுல நீங்க ஒரு தெய்வமா இருக்கீங்க. உங்களை நான் துதிக்காம இருக்க முடியுமா? இல்ல தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கோபுரத்தின் உயரம் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அண்ணி, அப்பா இல்லாத குழந்தைகளுக்காக அண்ணனையும் அம்மா இல்லாத பிள்ளைகளுக்காக அண்ணியையும் ஆண்டவன் படைச்சிருக்கான்னா அதுக்கு நான் ஒரு உதாரணம். எங்க அண்ணனுக்காக நான் ரத்தத்தை கொடுப்பேன்னா எங்க அண்ணிக்காக நான் உயிரையே கொடுப்பேன். தம்பி, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்ன எதுவுமே பேச முடியாம பண்ணிட்டீங்களே. தம்பி, ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? சொல்லுங்க அண்ணி. விஜயாவுக்கு ஒரு கடிதாசி எழுதணும். என்ன எழுத போறீங்க? நீங்க எழுதுங்களேன், சொல்றேன். வாங்க வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்குதா? சரி சரி, நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, நான் எழுதிக்கிட்டே வரேன். என்ன நீ இது? வெக்கமா இருக்க? சரியா போச்சு. இதுல என்ன வெக்கம்? தங்கச்சிக்கு தான் லெட்டர் எழுத போறீங்க. அன்புள்ள வக்கீல் தங்கச்சிக்கு. வெறும் தங்கச்சிக்கு போதும். சரி, அன்புள்ள வெறும் தங்கச்சிக்கு உன் அக்கா எழுதியது நலம். இருங்க இருங்க, நானும் அவரும் உங்க அத்தானும். அத்தானா? அது யாரது? வேற யாரு? கடிதாசி எழுதுறவர் தான். ஓஹோ, எனக்கு அப்படி ஒரு டைட்டிலா? வெரி குட் வெரி குட். சொல்லுங்க. நான் இங்க சந்தோஷமாகவும் சௌகரியமாகவும் இருக்கேன். நீ என் பக்கத்துல இருந்து என்ன பார்த்து பெருமைப்படுறதுக்கு இல்லையேங்கிற ஒரே ஒரு குறைதான். எனக்கு கிடைச்ச இந்த சொர்க்கம் உனக்கும் கிடைக்கணும், ஏன் எல்லா பெண்களுக்குமே கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அவங்களும் உங்க அத்தானும் உன்னை ரொம்ப விசாரிச்சாங்க, உடனே பதில் போடு, அவ்வளவுதான். பதில் போடு, அவ்வளவு. ஓஹோ. அண்ணி அண்ணி, உங்க உத்தரவோட நான் ஒரே ஒரு வரி எழுதிக்கிட்டுமா? தம்பி, அப்படி கேக்குறீங்க, நிறைய எழுதி போடுங்க. குழந்தைமா வண்டியில் கட்டுவ. மகளே மகளே, யார் நீ? மகளே, மாமனா இருக்க முடியும். பெத்த மகளே, மானத்தை வாங்காத. ஐயா, போய் சொல்ல, நீ ஏன் பேச அப்பனில்ல? போட்டோக்காரரே, யாரோ ஒரு அயக்கு என்ன அபகரிக்க பாக்குறான். போட்டோக்காரரே, பெத்தவனியே இல்லங்கறா போட்டோக்காரரே. ஏய், அப்பலையே தகராறா? இதா வைத்தியம். அன்னைக்கு என்னன்னா ஏத்த கடக்கார குப்புசாமி வந்தான், அவன் அப்பா அப்பான்னு. இன்னைக்கு நிஜ அப்பா வந்திருக்காரு, அவர் அப்பா இல்லன்ற. யோ, இழுத்து போய் அத்த வந்தாதானுங்க குடியா ரெண்டு முதுகுல. மகளே, நல்லா கவனிச்சு பார். ஐயோ, சத்தியமா உங்க அப்பா நானு. பாடி குப்பு, நீயா பகையாளி போட்டோ உறவாடி கெடுக்க வந்து பகல் வேஷக்காரா? நீயும் உன் சேலையும் குருகுலப்பக்காரா? சொல்யூஷன் திருடி பைத்தியக்காரி மாதிரி வேஷம் போட்டு திருட வந்ததும் இல்லாம வன்பட்டாம பரோட்டா குருமா பச்சாடாமலமா தின்னு என் பர்ச காலி பண்ண வந்த மோசக்காரி. உங்க ரெண்டு பேரும் இப்பவே நான் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். மாப்பிள, யார் யா மாப்பிள? உன்னாலதான் எனக்கு பழப்பு போச்சு, வியாபாரம் போச்சு. ஒண்ணு வேலாவாது, நீயே கட்டிக்க மாப்பிள. யோ, விருதுப்புரி எப்படியா ஒருத்த மாப்பிளையா வருது?
வந்து நான் புள்ள கேக்குறேன். ஆடி மாசம் வரைக்கும் அவளை அசிஸ்டன்டா வச்சுக்கோ. ஓடி ஆடி வேலை செய்வா. குழந்தை மாப்பிள்ளை பிடிக்குதா? அவருக்கு என்னப்பா அழகான முகம். அவர் என்ன கேமராவில போட்டோ எடுக்கிறதுக்கு முந்தைய என் இரு கண்களால அவரை படம் பிடிச்சிட்டேன். என் இருதயத்துல எல்லாருக்கும் விட்டு பண்ணிட்டேன். இனிமே கல்யாணங்கிற கலர் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ ஏன் உடியா? அத்த விடுவேன். ஐயா என்ன தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேங்க. அங்க போலீஸ்காரங்க வந்து போலீஸா? ஆமாங்க, உங்க மச்சனரை விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. தங்கச்சி உடனே உங்களை கூட்டிட்டு வர சொல்லிச்சுங்க. அப்படியா? சரி சரி, நீ கடையை பாத்துக்க. யோ பொண்டாட்டி பாத்துக்கியா? மை ஸ்வீட் ஹார்ட் விஜி, நலம் நலம் வாழ்க. என் அண்ணனுக்கு வேண்டாதவர்கள் யாரோ கட்டி விட்டிருக்கும் கதையை நம்பிக்கொண்டிருக்கும் நீ உன் அக்காவின் கடிதத்தை படித்த பிறகாவது அண்ணனை பற்றி சரியாக தெரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். அக்காவை பார்ப்பதற்காக ஒரு முறை இங்கு வந்தால் அப்படியே நானும் உன்னை பார்த்தது போல இருக்கும். அல்லது நீ விரும்பினால் நானே உன்னை வந்து பார்க்கிறேன். சங்கர். அந்த கெட்டவன் போடுற ரெட்ட வேஷத்துல ஒரு வேஷத்தை தான் நீ பாக்குற. அந்த கொலைகாரனை பத்தி என்ன எழுதினாலும் நான் நம்ப மாட்டேன். விஜயா, ஒரு பேட் நியூஸ். நீ கோயம்புத்தூர் போயிருந்தப்போ ஒரு கொலையை பார்த்தா சொன்ன இல்ல? ஆமா சார். அப்புறம் உங்க அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அந்த கொலைகாரனுக்கு தான் அந்த அக்கா வாழ்க்கப்பட்டிருக்கு. அவர் பேர்ல உடனே நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொன்னேன். ஆமா. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? அப்பவே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் கேட்பாங்க. அது மட்டுமல்ல, எந்த ஆதாரத்தை கொண்டு நீங்க அந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவே? வீணா போய் வம்புல மாட்டிக்காதேன்னு. அப்ப உன்னை நான் தடுத்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? இல்லன்னா இப்ப அந்த ஜட்ஜி உண்மையில ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. ஏன் சார்? இன்னி பேப்பர் பாத்தியா? இல்லையே. அந்த கொலையை செய்தவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு சமீபத்துல தான் கல்யாணம் ஆச்சான். இத பாரு, போட்டோ வந்திருக்கு. இது என்ன சார் அநியாயம்? இவர் என் ஃப்ரெண்டு பானுவோட புருஷன். உங்க கல்யாணத்துக்கு கூட போயிருந்தேன். இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு சார். சரி, மேட்டர் போறாம படி, நான் போய் அட்டெண்ட் பண்றேன். இது என்ன கொடுமை? யாரோ செய்த கொலைக்கு யாரையோ தண்டிக்கிறதா? கூடாது. அநீதி வெற்றி அடையக்கூடாது. பானுவோட கணவர் நிரபராதி நிரூபிச்சு அவன் மாங்கல்யத்தை காப்பாத்தியே தீரணும். பைத்தியக்காரி, உன் சிநேகிதியோட கணவர் நிரபராதின்னு நிரூபிக்கணும்னா உன் அக்காவோட கணவர் தான் கொலைகாரனுங்கிறத நீ உறுதிப்படுத்தி ஆகணுமே. கூட படிச்ச சிநேகிதியோட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக கூட பிறந்த சகோதரியோட மாங்கல்யத்தை பறிக்க போறியா? சொல்லு. இல்லக்கா, இல்ல. இதனால உன்னுடைய வாழ்க்கை பறிக்கப்படுங்கிறத நான் மறந்துட்டேன். அதோட நீ வக்கீலுங்கிறதையும் மறந்துட்டேன். விஜயா, நீ வக்கீல் பட்டம் வாங்கும் போது என்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்ட? என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலும் பேச்சிலும் செயலிலும் இந்த பட்டத்துக்கு இழுக்கு ஏற்படாத வகையில் நடந்து கொள்வேன். அதோடு அதன் புனித தன்மையையும் பெயரையும் காப்பாற்றி அந்த தொழிலின் பாதையில் இருந்து விலகி படித்த படிப்பை குறுக்கு வழியில் துர்ப்பிரவேசம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தாயே. அந்த சத்தியத்தை மறந்து பந்த பாசத்தில் கட்டுப்பட்டு நீதியை சாகரிக்க பாக்குறியா? அக்கா புருஷங்கிறதுக்காக குற்றவாளியான அவனை காட்டிக் கொடுக்காம மறைச்சு நீதியை கொண்ட கொலைகாரிங்கிற பட்டத்தையும் நீ ஏத்துக்க போறியா? சொல்லு விஜயா, சொல்லு. இல்ல, ஒரு காலம் சட்டத்துக்கு விரோதமா நடக்க மாட்டேன், நடக்கவே மாட்டேன். விஜயா, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன். உனக்காக நான் வேண்டிக்காத தெய்வம் இல்ல, கும்பிடாத கோயில் இல்ல. அப்படி உன் மேல நான் பாசம் வச்சிருந்ததுக்காக இப்போ என் கணவரையே நீ பழி வாங்க போறியே, இது உனக்கு அடுக்குமா? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு கெட்டிக்கார வக்கீலுங்கிற பேர் வாங்க போறியா? இல்ல நன்றி கிட்ட பாவிங்கிற அவன் சொல்லுக்கு ஆளாக போறியா? சொல்லு, உனக்கு இது தேவை? அக்கா, அக்கா, நீதியை கண்டு அப்போதெல்லாம் கொந்தளிச்ச உன் நெஞ்சு இப்ப அக்காவை நினைச்சு குமுறுதே. அது ஏன்? குற்றங்களிலே மன்னிக்கவே முடியாது கொடிய குற்றமான கொலையை உன் கண்ணாலேயே பார்த்துட்டு அந்த கொலைக்காக அநியாயமா ஒரு நிரபராதியின் உயிர் குடிக்கப்பட்டு அதனால உன் ஆரியத்தோடியின் மாங்கல்யம் பறிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நீ ஒரு வக்கீலா இந்த உலகத்தில் நடமாட போறியா? அப்படி ஒரு வாழ்வு உனக்கு தேவையா? என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பெண், பாசத்துக்கு கட்டப்பட்ட ஒரு பைத்தியங்கிறத நிரூபித்துட்டியே. விஜயா, நீ ஒரு பெண், உனக்கு பாசம் தான் பெருசு. நீ ஒரு வக்கீல், உனக்கு